தோள்பட்டை ஸ்டிஃபா பெயின்ஃபுல்லா இருக்கா? துணி காய போடுறப்போ, பிளவுஸ் போடுறப்போ, ஷர்ட் போடுறப்போ, கைய பின்னாடி கொண்டு போறப்போ ஸ்டிஃபா பெயின்ஃபுல்லா இருக்கா? ஏன் தூங்க கூட விடாம இருக்கா? ஃப்ரோசன் ஷோல்டர் வாங்க பார்க்கலாம். ஜாயிண்ட் ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டுங்க. 360 டிகிரி ஃப்ரீயா கையை யூஸ் பண்ணலாம். அப்படி ரிப்பீட்டடா ஆக்டிவிட்டி பண்றப்போ அதை சுத்தி இருக்கிற கேப்சூல்ல நடக்கிற சேஞ்சஸ்னால தான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷனே வருது. இது பண்றதுக்கு இந்த எக்ஸசைஸை ஒரு நாளைக்கு 3-4 வேலை பண்ணுங்க. ரேஞ்சும் இம்ப்ரூவ் ஆகும், பெயினும் நல்லா குறையும். தம் ஃபேசிங் அப்போடா வச்சுட்டு கையை நல்லா மேல தூக்கி விடுங்க. அதே மாதிரி சைடு வேஸ்ல தூக்கி விடுங்க. கையை வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் முடிஞ்ச வரைக்கும் ரொட்டேட் பண்ணுங்க. கையை கோத்துட்டு தலைக்கு பின்னாடி வச்சுட்டு மூவ் இன் அண்ட் அவுட். தொட முடியாதுதாங்க, ஆனா தொடர வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. வலி இருக்க கையை முன்னாடி நீட்டிட்டு ஆப்போசிட் ஹேண்டை வச்சு லைட்டா புஷ் பண்ணுங்க. இங்க இழுக்கிற மாதிரி இருந்தா கரெக்டுங்க, இங்க இருந்தா வேண்டாங்க. வயிறு தொடர மாதிரி பண்ணிட்டு கையை முதுகுக்கு பின்னாடி எவ்வளவு தூரம் போகுதோ போங்க. ஃப்ரோசன் ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் பண்ணி தாங்க ஆகணும். ஆனா அது பண்றதுக்கு முன்னாடி மொபிலைசேஷனும் இங்க இருக்க பேஷியா ஃபுல்லா டைட்டா இருக்குங்க. அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். பக்கத்தில் இருக்க பிசியோதெரபி கிளினிக்கு போங்க, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, வலி இல்லாம வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.